கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். தூங்கும் முன்பாக கேளுங்கள். 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களிலே யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்து சில வருஷங்கள் சென்ற பின்பு சமரியாவில் இருக்கிற ஆகாபினிடத்திற்கு போனான். அப்பொழுது ஆகாப் அவனுக்கும் அவனோடு இருக்கிற ஜனத்திற்கும் அநேகம் ஆடு மாடுகளை அடிப்பித்து கிளையாத்தில் உள்ள ராமோத்திற்கு வரும்படி அவனை ஏவினான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்து. கர்த்தருடைய பிள்ளைகளு, ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளு தேவையில்லாத இடத்துக்கு போகக்கூடாது. யோசபாத்தினுடைய வாழ்க்கையிலே ஆகாப்போடு சம்பந்தம் கலந்து, அந்த ஒரே ஒரு வேர்டு தான். இன்னைக்கு சில நேரத்தில் வீட்டில் தேவன் சகல காரியத்திலும் ஆசீர்வதித்து வைத்திருப்பார். என் வாழ்க்கையில நான் 2 முறை நான் கஷ்டப்பட்டிருக்கேன், நான் அனுபவிச்சிருக்கேன். ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளு யாரோட போய் சம்பந்தம் கலந்து கொள்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த சம்பந்தம் கலந்து கொள்ளும்போது பிரச்சனை தானா வீட்டுக்குள்ள வந்துடும். சில நேரத்துல பிரச்சனை எங்கேருந்து வருது, எப்படி வருது, ஏன் வருது, யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. தேவையில்லாத இடத்துல போய் சம்பந்தம் கலந்து கொள்ளும் போது அதுக்கப்புறம் குடும்பத்துக்குள்ள எல்லா ஆசீர்வாதம் எல்லாம் காணாம போயிடும். இன்னைக்கு செய்தி அதுதான். ஏன்னா சில குடும்பத்துல வீட்டுல மனைவி நிறைய ஐடியா சொல்லுவாங்க, அம்மா அப்பா நிறைய ஐடியா சொல்லுவாங்க. சில குடும்பத்தில் பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க. சில குடும்பத்தில் குடும்ப தலைவர் கேட்க மாட்டாங்க. நைட் நேரத்தில் போய் தண்ணி அடிச்சுட்டு யார்கிட்டையாவது போய் பழகிட்டு இருப்பாங்க. அப்புறம் தேவையில்லாத ஃப்ரெண்டோட போய் பழகி, எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் பழக்கம். அந்த 25 வருஷம் பழக்கம்னா கரெக்டாக என் வயசு. அப்போ ரீசெண்டாக போன வருஷம் கடைசியில் பேசும்போது அவங்க சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, என் கூட இருந்த பார்ட்னர் 1 கோடி ரூபாய் என்னை ஏமாத்திட்டான். 100 ரூபாய் இல்லாமல் நான் பல மாதம் கஷ்டப்பட்டேன். எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அடித்து ஒரு 100 ரூபா கொடுமாப்ல அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் என்கிட்ட யாருமே பேசலை. நான் ஒரு 100 ரூபாய்க்கு கூட இல்லாமல் கண்ணீர் வடிக்க வச்சிட்டாங்க. இப்போ நானும் என் மனைவியும் என் பையனும் இன்னைக்கு உயிரோடு இருக்கோம். நான் சம்பாதித்தது எல்லாம் போயிட்டு, எல்லாம் நஷ்டமாயிட்டு அப்படின்னா. கிட்டத்தட்ட 25 வருஷம் பழக்கம். என் முன்னாடி கண்ணீரோடு அழுறாங்க. என் வயசு தான். நான் 2015 ஒரு 50-55 லட்ச ரூபா நஷ்டப்பட்டேன். வீடெல்லாம் விற்றேன், வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டு போனேன். அதுக்கு பின்னாடி என்ன காரியம் இருக்குது, இந்த நஷ்டங்கள் ஏன் வருது, பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்கு அப்படின்னா, சம்பந்தம் கலந்து சில தேவையில்லாத நபர்களோடு சம்பந்தம் கலந்து கொள்ளும்போது எல்லா பிரச்சனையும் ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்துடும். ஆவிக்குரிய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஞானஸ்தானம் எடுத்தப்படுத்த பிள்ளைகள் எல்லாரும் நம்ம யார்கிட்ட பழகுறோங்கிறது ரொம்ப முக்கியம். நான்லாம் 2 முறை எஃபெக்ட் ஆகிருக்கேன்ப்பா. நம்ம 2 முறை என் வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், தடுமாறி இருக்கேன். அதாவது ஜீவன் போயிட்டு வந்த நிலைமை அப்படிம்பாங்கல்ல, அந்த ஸ்டேஜில் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். நம்ம கூட யார் பழகுறாங்களோ, நம்ம கூட தினம் தினம் யார் பேசுகிறாங்களோ, நம்ம கூட அடிக்கடி தொடர்பில் யார் இருக்கிறாங்களோ, நல்லா உட்காந்து கதை கேட்குறாங்களோ, தேவையில்லாமல் பேசுகிறாங்களோ, அவங்கள வச்சு மட்டும்தான் பிரச்சனையே உருவாகுது. எப்போமாவது ஒரு மாதத்துக்கு ஒரு நாள், 2 மாதத்துக்கு ஒரு நாள்
இல்லை பல மாதத்துக்கு ஒரு நாள் பேசும்போது அவங்க குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா, உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பேசினா அதில் ஒன்றும் பிரச்சனை வராது. டெய்லி காலையில் சாப்பிட்டியா, மத்தியானம் சாப்பிட்டியா, ராத்திரி சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்ட, வீட்டில் பிள்ளை படிக்கா, டெய்லி இதையே உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. லாஸ்ட்டு 2 பேருடைய வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு இடத்துல சம்பந்தம் கலந்து அப்புறம் கடைசி ஸ்டேஜில் பார்த்தா எல்லாம் காணாமல் போயிடும். ஏன் காணாமல் போச்சு அப்படின்னா, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு நபரோடு போய் சம்பந்தம் கலந்து கொள்ளும்போது வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகம். அதனால இன்னைக்கு செய்தி அவ்வளவுதான். யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டா இருந்தது. ஏன்னா தேவன் கூட இருந்தாரு. விக்கிரகத்தை தேடல, அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆகையால் கர்த்தர் அவன் கையின் கிரியைகளை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தாரு, ராஜ்யபாரத்தை எல்லாம் திடப்படுத்தினார். எல்லாம் கரெக்டு தான். ஆனால் அடுத்த அதிகாரத்தில் வரும்போது யோசபாத் மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. ஆனா அந்த யோசபாத் யார்கிட்ட போய் சம்பந்தம் கலந்து கொள்றாரு அப்படின்னா, 2வது வசனத்துல சில வருஷங்கள் சென்ற பின்பு சமரியாவில் இருக்கிற ஆகாபினிடத்திற்கு போனான். ஆகாபினிடத்திற்கு போனான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவையில்லாத இடத்துக்கு யாராவது எங்கேயாவது கிளம்பி போய் வேற யார்கிட்டயோ உட்கார்ந்து வீணான கதை வம்பான கதைகள் பேசிட்டு இருந்தால் எல்லா நஷ்டமும் வரும். என் வாழ்க்கையில 2 முறை வந்திருக்கு. ஒரு முறையில் 2 முறை. நல்ல கதை பேசும்போது நம்மள்ட்ட எல்லாம் தூக்கிட்டு போயிருந்தாங்க. ஆகாப் இடத்திற்கு போனான். அப்பொழுது ஆகாப் அவனுக்கும் அவனோடு இருக்கிற ஜனத்திற்கும் அநேகம் ஆடு மாடுகளை அடிப்பித்து கிளையாத்தியில் உள்ள ராமோத்திற்கு வரும்படி அவனை ஏவினான். நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து கிளையத்துக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி ஏவினான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன சம்பந்தம் கலந்தாச்சு இல்லை, அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிக்கு. அப்போ ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்கு அப்படின்னா, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு நபர் தேவையில்லாத இடத்துல போய் சம்பந்தம் கலந்து அதுக்கப்புறம் பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்துருது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம கூட இருக்கிற நபர்கள் யார், சம்பந்தம் கலந்து யார்கிட்ட போய் சம்பந்தம் கலந்தோம். அதனால் ஆசீர்வாதத்துக்கு தடை யார் அப்படின்னா, கூட இருக்கிற யாரோ ஒரு நபர். அந்த நபரை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை மறுபடியும் ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனுக்கு பிரியமில்லாத சில நபர்களோடு போய் சம்பந்தம் கலந்து அதுக்கப்புறம் எல்லாமே நஷ்டமாயிரும். இந்த அதிகாரம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். உட்காந்து வாசித்து பாருங்க. இந்த மாதத்திலே தேவன் எத்தனையோ நாள் நம்மளை ஒவ்வொரு நிமிஷமும் பாதுகாத்திருக்கிறார். நைட் நேரத்தில் சின்ன நன்றி ஜபம் தான் பண்ண போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் தேவன் எந்தெந்த காரியத்திலே அதிசயமாக நடத்தினாரோ தேவனோட சமூகத்தில் அர்ப்பணிங்க, தாழ்த்துங்க. எங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் தான்ப்பா பாதுகாக்கிறீங்க. எந்த ஒரு மனுஷனோ பாதுகாக்க முடியாது, கர்த்தர் மட்டும்தான் நம்மளை பாதுகாக்க முடியும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்புடன் அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்க சொல்கிறோம்ப்பா. இந்த நிமிஷம் வரைய கர்த்தர் தான்ப்பா எங்களை பாதுகாக்கிறீங்க. எல்லா தேசத்துல ஜனங்களும் கர்த்தர் தான்ப்பா பாதுகாக்கிறீங்க. யோசபாத்தினுடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஐஸ்வர்யம், கனம் இதெல்லாம் கர்த்தர் தந்தது. யோசபாத்தினுடைய வாழ்க்கையில கர்த்தரை உண்மையா தேடின ஒரு மனுஷன்ப்பா. விக்கிரகத்தை தேடல, தேவனை தேடி என்று எழுதப்பட்டிருப்பா. கற்பனை கை கொண்டார், கற்பனைப்படி நடந்தார். அதனால தேவன் தான்ப்பா யோசபாத்தினுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கடலிட்டீங்க. உங்கள் பாத பிள்ளைங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டு தேவையில்லாத காரியத்தில் நான் இப்படிலாம் சிக்கியிருக்கிறேனே, இப்படிப்பட்ட ஜனங்கள்கிட்ட பழகிட்டு இருக்கிறேனே, இது தப்பு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் உணர்ந்து மனம் திரும்புகிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இரவணத்திலே இன்பமான தூக்கம் தாங்கப்பா. அதிகால வேளையிலே ஆலயத்துக்கு புறப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க.
தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. புதிய மாசத்துக்குள்ள எங்களை அழைத்து கொண்டு போங்க. இந்த மாசம் முழுதும் எல்லா காரியத்திலும் கர்த்தர் தாம் எங்களை பாதுகாத்தீங்க. எங்களுக்கு ஜீவனை தந்து கிருபை தந்து நாள்தோறும் பாதுகாக்கிற நீங்க மட்டும்தான்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. வண்டியில போகும்போது பாதுகாத்தீங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் பாதுகாத்தீங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளை பாதுகாத்தீங்க. தேசத்தில் உள்ள எல்லாரையும் பாதுகாத்தீங்க. எல்லா நாச மோசங்களுக்கு விலக்கி எங்களை பாதுகாத்தீங்க. எத்தனையோ குடும்பத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்கப்பா. எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் தந்தீங்க. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளை அப்பம் பிரேம் மினிஸ்டர் மூலியமா இணைந்துக்கிற குடும்பங்களை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதிய மாசத்துக்குள்ளே வாக்கு தத்தங்களோடு எங்களை அழைத்து கொண்டு போங்கப்பா. எத்தனையோ தேவைகளோடு இரவும் போலுமா ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தரே சந்திங்க. புதிய மாசத்துல கர்த்தர் அழைத்து கொண்டு போங்க. இந்த மாசம் முழு கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்திலே குடும்பமா பாட்டு படிச்சு ஜெபிக்க கிருபை செய்யுங்க. தனி ஜெபம் பண்ண கிருபை தாங்க. தேவனை தேட கிருபை தாங்க. அதிகாலையில் ஆலயத்து புறப்பட கிருபை தாங்க. குடும்பமா ஆலயத்து போகிறது கிருபை செய்யுங்க. எல்லா தடைகள்லாம் நீக்கி போட்டுங்க. எந்த குடும்பத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போய் தேவையில்லாத நபரோடு சம்பந்தம் கலந்தாங்களோ அந்த தடைகள், எந்தெந்த காரியத்தில் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்களோ, தேவையில்லாத நபரோடு சம்பந்தம் கலந்து பல மணி நேரம் செல்போனில் பேசியிருக்காங்களோ அந்த குடும்பத்துடைய கிரியைகள் அழிக்கப்படட்டும், அழிக்கப்படட்டும். எல்லா கிரியைகளும் அழிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படணும், 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 ஆசீர்வதிக்கப்படணும். ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கப்பா. கர்த்தர் மனம் இறங்குங்க, கர்த்தர் மனம் இறங்குங்க, கர்த்தர் மனம் இறங்குங்க, கர்த்தர் மனம் இறங்குங்க, கர்த்தர் மனம் இறங்குங்க. எங்களை தாழ்த்திடும்ப்பா, எங்களை தாழ்த்திடும்ப்பா. கர்த்தர் மனம் இறங்குங்க, கர்த்தர் மனம் இறங்குங்க. எல்லா குடும்பத்தையும் மன்னித்து ஆசீர்வதிங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்க. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்குறீங்கப்பா. எங்கள் இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எத்தனை கேடான காரியம், எத்தனை பொல்லாத காரியம், என்ன காரியம் வந்தாலும் மன்னிச்சு உங்கள் பிள்ளைகளை மறுபடியும் உங்கள் ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து புதிய மாசங்களை அழைத்து கொண்டு போங்க. புது கருவலாக நிரப்புங்க. இரவு நேரத்தில் இணைந்திருக்கிற குடும்பம் உங்கள் ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாங்க. டிரைவிங் லைனில் இருக்காங்க, கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்கட்டும். சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் ஹாஸ்பிட்டலில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ கர்த்தர் ஜீவனை தாங்கப்பா, தீர்க்காயுசை தாங்கப்பா. நம்முடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லா பலவீனத்தையெல்லாம் நீக்கி போடுங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. நிறைய குடும்பத்தில் இருதயம் ஃபுல்லாக வேதனை, அந்த வேதனையை நீக்கி போட்டுருங்க. கர்த்தர் கூட இருங்க. உங்கள் நாம மையப்படட்டும், உங்கள் நாம மையப்படட்டும், உங்கள் நாம மையப்படட்டும், உங்கள் நாம மையப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசுரை, பேர் பேராக ஆசுரை, பேர் பேராக ஆசுரை. சில குடும்பத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா. இருதயம் ஃபுல்லாக பாரமாக இருக்குப்பா. அந்த பாரத்தை நீக்கி போட்டுருங்க. சமாதானத்தை கட்டிடுங்க. ஆசீர்வதிங்க. எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த வருஷத்தில் உமக்காக நாங்கள் வாழணும்ப்பா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியக்கூடாதுப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. வருஷத்துங்களை ஓய்வு நாள் ஆலயத்துக்கு கூட்டு போங்கப்பா. எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்கள் நாமமே விடட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாபக்தியோட அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம மன்னோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. செல்ஃபோன் வேண்டாம். நம்ம நேரத்தெல்லாம் தின்றுது. நைட்டு தனி ஜெபம் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel.
Click the like and share. Click the bell. God bless you.